ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா அரிசி வச்சு சூப்பரான ஒரு காளான் பிரியாணி. அது நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்கள், நான் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி, இது அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இப்போ இதை முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது 2 வாட்டி நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுறேன். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை போட்டு பச்சை வாசனை போக வதக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் 1 பண்ணிட்டு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் 1 பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா வச்சுருக்கேன். அதை போடுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இப்போ இது வதக்கலாம் பச்சை வாசனை போக. இப்போ நான் 200 கிராம் அளவுக்கு காளான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம். இப்போ காளான் பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்ச அரிசி 200 கிராம் அளவுக்கு இருக்குது. அதை நான் போடுறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி எடுத்த கப்புலையே நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். இப்போ நான் இன்னும் 1/2 கப் ஊற்றுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, 10 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. 3/4 அளவுக்கு தண்ணி நமக்கு வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுட்டு இப்போ குக்கரை மூடி நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக நம்ம காளான் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.